மஞ்சுவை பார்த்த சுந்தரம் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விட்டான். வேகமாக நடந்து வந்த மஞ்சு சுந்தரத்தின் எதிரில் அமர்ந்தாள். சுந்தரம் மஞ்சு இருவரும் தவிப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த காட்சியை கண்ட பூபதி மனம் நெகிழ்ந்து போனான். மஞ்சு சுந்தரம் இருவரது விழிகளிலும் கண்ணீர். பேச முடியாமல் ஒருவருக்கொருவர் தவித்து போனார்கள். உடைத்து கொண்டு வந்த கண்ணீரை அணை போட்டு தடுத்த மஞ்சு, மாமா. மஞ்சுவின் அடிவயிற்றிலிருந்து வந்த அந்த ஜீவனுள்ள குரலை கேட்ட சுந்தரம் மஞ்சுவின் முகத்தை அழுத்தமாக பார்த்தான். ஆயிரம் ஆயிரம் நினைவுகள் கண் சிமிட்டி மறைந்தது. இருவரையும் பார்த்திருந்த பூபதி விழிகளை துடைத்துக் கொண்டான். சுந்தரத்தின் சட்டையை கை நீட்டி காட்டினாள் மஞ்சு. ஆமாம் என்பது போல மௌனமாக தலையசைத்தான் சுந்தரம். மாமா, நமக்கு இந்த ஊரே வேணாம் மாமா. எங்கேயாவது போய் 2 பேரும் வாழலாம் மாமா. உங்க கூட ரொம்ப நாளைக்கு வாழணும். குழந்தை குட்டிங்க பெற்றுக்கணும். உங்களை நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்காகவே வாழ்ந்து உங்க மடியிலேயே உயிர் விடணும் மாமா. சொன்னவள் சுந்தரத்தின் தலையை தன் மடியில் வைத்து கொண்டாள். சுந்தரம் பரிவுடன் மஞ்சுவின் முகத்தை பார்க்க அமைதியாக அவன் உயிர் பிரிந்தது.